ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட படப்பிடிப்பே இன்னும் முடியல. ஆனால் வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் விமர்சனத்தை வந்து ஒரு பிரபலம் வந்து கூறியிருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் செம்ம பெரிய ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட தல அஜித் நடிப்பில் நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இப்போ உருவாக்கிட்டு இருக்க திரைப்படம் பேர் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து நம்மளோட தல ரசிகர்கள் எல்லாமே இந்த திரைப்படத்துக்கு செம்ம அவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கடந்த ஆண்டு வெளியான நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து செம்ம பெரிய வெற்றி அடைந்தது. ஸோ அதேமாதிரி வந்து நம்மளோட குட் பேட் அக்லி வந்து பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து ஒரு குட் பேட் அக்லி திரைப்படத்துலேயும் வந்து நம்மளோட த்ரிஷா தான் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட ஒரு சுனில், நட்டி இந்தமாரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளம் நடிகையான ஸ்ரீலைலாவும் வந்து இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காங்களாம். இந்த நிலையில் வந்து இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை குறித்து வந்து இப்போ வந்து முதல் விமர்சனம் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்கள் எல்லாம் வந்து இன்னும் படப்பிடிப்பே முடியல, அதுக்குள்ளே எப்படி முதல் விமர்சனம் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு பிரபல மருத்துவர் ஒருத்தர் வந்து நம்மளோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அவரோட முதல் விமர்சனத்தையும் வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஃபேன் பாய் சம்பவம் அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் பாதி வந்து தெரிக்க விட்டதுக்கு நன்றி அப்படின்ட்டு வந்து நம்மளோட அந்த ஒரு ஃபேமஸான டாக்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர் மத்தியில் ட்விட்டரில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.